குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு யுவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றியான தகவல்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 1 சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு 23/6/2026 அன்றைக்கி. இதை பற்றியான சில தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்துச்சுன்னா இன்றைக்கி தான், அதாவது 23/6/2026. டேட் ஆஃப் கமென்சென்ட் ஆஃப் ரிசீவிங் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கும்போது 30/6/2026. அதாவது நம்ம என்னையிலிருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும்னா 30ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். லாஸ்ட் டேட்டு என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/7/2026 11:59 PM வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் டேட் வரைக்கும் போக வேண்டாம், முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிடலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டேட் அப்படிங்கும்போது சர்வர்ஸ் ஏதாவது பிஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். சப்போஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ணக்கூடிய டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/8/2026 4/8/2026 வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த எக்ஸாமுக்கான டேட் எப்போ அப்படின்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் என்றைக்குன்னா 6/9/2026 காலையில் 9:30 மணி முதல் 12:30 வரைக்கும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு, அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நாங்களே டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கடுத்தது கீழே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? என்னென்ன போஸ்டிங்ஸ் இதில் குரூப் 1 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்டி கலெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்யூட்டி ரிஜிஸ்டர்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர்ட், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 வேக்கன்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான் இது நம்மளுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70+ 80+ எல்லாம் நம்மளுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. போன டைமில் 75 கிட்டத்தில் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இந்த டைம் அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. சப்போஸ் நம்மளுக்கு போஸ்டிங்ஸ் போடும்போது வேக்கன்சிஸ் வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம் மேபி. இப்போது டெப்டி கலெக்டர் போஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் எவ்வளோ வேக்கன்சினா 12 வேக்கன்சிஸ், அசிஸ்டன்ட் கமிஷனரில் 2, டெப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் 3, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டரில் 8, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபரில் வந்துட்டு ஒரு வேக்கன்சிஸ். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 26. இதுக்கு லெவல் ஆஃப் பே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 22 படி நம்மளுக்கு என்ன செய்யும், பேயிங் அமௌண்ட் வந்து கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஏஜ் லிமிட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். 1/7/2026 படி 21 வயசு என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஆனால் லிமிட்டேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு அதர்ஸ், அதாவது எஸ்சி எஸ்டி இவங்க அல்லாத ஓசி கம்யூனிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர் அவங்களுக்கு வந்து 34, அவங்களுக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங்க்கு 34, டெப்டி ரிஜிஸ்டர்டு அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் இதுக்கெல்லாம் வந்துட்டு 35, 34, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபருக்கு 34 தான். பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு எவ்வளோனா 44, 45, 44. அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி வேறுபடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா கேண்டிடேட்ஸ் வந்து பிஎல் டிகிரி முடிச்சிருந்தாங்க, அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு அப்படிங்கும்போது அதாவது கொடுக்கப்பட்ட ஏஜ்லேருந்து ஒரு வயது என்ன செஞ்சுருக்கோம், கூடி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, எக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50 வயது, டெஸ்டிடியூட் விடவுக்கு வந்துட்டு 39, 40, 39. சரி, இதுக்கு அடுத்தது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி இந்த பிரிவினருக்கு வந்து உள்ள ஏஜ் லிமிட்டேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்டி கலெக்டருக்கு வந்து 39, அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங்க்கு 39 தான். பட் அவங்க பொசஸிங் பிஎல் டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 40 வயது வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். டெப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 39 தான். இதே டிசபிலிட்டி பர்சன்னா அதுலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க 49, 50, 49. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 55, டெஸ்டிடியூட் விடவுக்கு வந்துட்டு 39, 40, 39 தான். அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், டெப்டி கலெக்டருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா, ஒன் ஆஃப் தி டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது
அவங்களுக்கு என்ன முடிச்சிருக்குன்னா ஒரு டிகிரி இருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் ப்ரையாரிட்டீஸ் அப்படிங்கிறது குடுப்பாங்க. ப்ரையாரிட்டீஸில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு குடுப்பாங்க அப்படின்னா, பிகாம் டிகிரி அண்ட் பிஎல் டிகிரி இந்த டுகெதர் இதை டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாவோட முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டி யாருக்குன்னா, கேண்டிடேட்ஸ் ஹூ ஹோல்டு அதாவது பிகாம் முடிச்சு பிஎல் டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு. தேர்டு ப்ரையாரிட்டி பிகாம் டிகிரி, பிஎல் டிகிரி அது 2யும் முடிச்சு டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஃபோர்த்து ப்ரையாரிட்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாம் டிகிரியும் பிஎல் டிகிரியும் முடிச்சிருக்கவங்க ஃபோர்த்து ப்ரையாரிட்டி. அதுக்கு அடுத்தது டெப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒன் ஆஃப் தி டிகிரி அப்படிங்கிறத நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிகிரி ஆஃப் எனி ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ் இன்கார்பரேட்டட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒன் ஆஃப் தி டிகிரி தான். டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கும் ஒன் ஆஃப் தி டிகிரி. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிகிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கீழே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் யார் யாருக்குன்னா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸு இந்த இதில் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட இனாக்ரேட்டட் பை நேஷ்னல் காங்கிரஸ் இந்த இதில் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேமிலி ஷால் மீன்ஸ் த ஃபாதர் மதர் சன் டாட்டர் கிராண்ட்சன் மேரிட் கிராண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்க மூலியமாக அந்த ஃபேமிலி வழி சந்ததிகள் வழி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஏஜ் கொஞ்சம் ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்குறாங்க. ஓகேவா. வேறு என்ன இதை பற்றியான தகவல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கடுத்துட்டு எக்ஸாமினேஷன்ஸ் பார்க்கணும் அப்படி தானே. இதற்கு உண்டான சிலபஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருப்பாங்க. ப்ரிலிமினரி என்னென்ன படிக்கணும், மெயின்ஸ் என்னென்ன எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். அதாவது இப்போ குரூப் 1ல் நம்ம பாஸ் பண்ணுறோம், அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதிட்டோன்னா அதுக்கடுத்து என்ன எக்ஸாம் இருக்குன்னா மெயின் எக்ஸாமினேஷன். மெயின் எக்ஸாமினேஷன்ஸ்னு முடிஞ்சிடுச்சுன்னா இன்டர்வியூ கம்ப்ளீட் ஆனோன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க, போஸ்டிங் அப்படிங்கிறது போட ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் என்னென்னலாம் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது டிகிரி லெவலில் கேட்பாங்க. 175 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் வந்துட்டு எஸ்எஸ்எல்சி கேட்டகரியில் கேட்பாங்க. 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இடம்பெறும். நம்மளுக்கான டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300 மார்க்கு. இப்போ எஸ்சி எஸ்டி அதாவது பாஸ் மார்க்குன்னு சொல்லும் போது 90 எடுத்துருந்தா நம்மளுக்கு பாஸ் மார்க்கு. ஓகேவா. கொஸ்டின்ஸ் பேப்பர் அப்படிங்கும்போது எந்தெந்த லாங்குவேஜஸில் இருக்குன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நம்மளுக்கு இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4னு 4 பேப்பர்ஸ் எழுதுவோம். அதில் ஃபஸ்ட்டு தமிழ் அப்படிங்கிறது என்னென்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் போயிடும். அது எஸ்எஸ்எல்சி கேட்டகரியில் இருக்கும். 100 மதிப்பெண்களுக்கு எழுதுவோம். டியூரேஷன் வந்து 3 மணி நேரம் தான். பேப்பர் 2 வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸு, பேப்பர் 3, பேப்பர் 4 3மே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸில் தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்னா 250க்கு எழுதுவோம். 3 மணி நேரம் என்ன செய்வோம், நம்ம டெஸ்கிரிப்ஷன் டைப்பில் எழுதுகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்தது லாங்குவேஜ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்குன்னா தமிழில் தான் இருக்கும். மற்ற 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். டோட்டலாக இன்டர்வியூக்கு ஒரு 100 மதிப்பெண்கள் சேர்க்கும் போது 850 அப்படிங்கிறது டோட்டல் மதிப்பெண்களாக கொடுத்துருப்பாங்க. இதில் அதிகபட்சம் எடுக்கிறவங்க என்ன செஞ்சுருவாங்க, போஸ்டிங்கில் போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. இது போக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அன்னெக்ஷர் கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை ஆன்லைனில் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு அடுத்த வீடியோவில் இது எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதையும் இந்த ஃபோட்டோலாம் அவங்க என்ன சைஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த சைஸில் தான் என்ன செய்ய முடியும், நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தது வேறு என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்போது எக்ஸாம் எழுத போவோம் இல்லையா, நம்ம சென்டர் எங்கெல்லாம் போடுவாங்கன்னா நம்மளோட 38 டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் எழுதிக்கலாம். அப்புறம் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீ பேமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த தகவலின் அடிப்படையில் என்ன செய்யணும், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எல்லாம் இது பண்ணணும். இது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எடிட் பண்ணுறது, இது அப்ளிகேஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் விண்டோஸ் என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறது. அதுக்கு கீழே என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸு, அப்புறம் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸு இது என்ன பண்ணணும், அப்புறம் அனெக்ஷட் செகண்டாக எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு உண்டானது. இதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. இதை பற்றியான முழு தகவல்களையும் தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு உண்டான சிலபஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த சிலபஸ் படி படிக்கணும், இப்போ ப்ரிலிமினரியாக இருந்தால் என்ன சிலபஸ்ஸு, மெயின்ஸாக இருந்தால் என்ன சிலபஸ்ஸு, இந்த சிலபஸ் படி என்ன செஞ்சுருப்பாங்க, மார்க் டீட்டெயில்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது ரிலேட்டடாக என்ன செய்யணும், நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். இதை பற்றியான மேலும் தகவல்களுக்கு நம்ம அகாடமி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றிய தகவல்கள் வந்து உடனுக்குடன் உங்களை சேரும். நன்றி.